வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிஷ் தான். வேற ஒன்றும் இல்லை, பொங்கல். பொதுவாக பொங்கலை எல்லாரும் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அது ஒரு மாதிரி மந்தத்தன்மையை கொடுக்கும், சாப்பிட்டா தூக்கம் வரும்ன்றதுனால அதை ஜாஸ்தி விரும்புறது இல்லை. ஆனால் பொங்கல் மாதிரி ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். அதுலேயும் வளர்ற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த பொங்கல் தேவையான விஷயம். என்னோட மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா தூக்கம் வராது. இது தூக்கம் வராத பொங்கல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2.5 கப் அரிசி, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல தான் முக்கியமா கவனிக்க வேண்டியது, பைத்தம்பருப்பை வறுக்காம அப்படியே நம்ம அரிசியில சேர்த்துக்கணும். இந்த மாதிரி அரிசியில சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 3 கப் அந்த அளவுக்கு அளந்து தண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ரெண்டுத்தையும் இதுலயே போட்டு நம்ம 4 விசில், 4 to 5 விசில் கூட விடலாம். குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வேக வச்சாச்சு. சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓபன் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேல பொங்கலுக்கு தேவையான ஐட்டத்தை தாளிச்சு விடுறது தான். முதல்ல நம்ம ஒரு சின்ன பேன் எடுத்து அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி தாளிச்சு போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் முந்திரியை போட்டு பொன்னிறமா மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறம் இதை இந்த சாதத்துல போட்டுடலாம். சாதத்துல போட்டதுக்கு அப்புறம் இதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, மிளகு, சீரகம் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகை நல்லா நுணுக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நுணுக்கி போடும்போது நம்ம வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருவோம். அதே சமயம் இது பொங்கலை டாமினேட்டும் பண்ணாது. உங்களுக்கு மிளகு இருக்கிறதே தெரியாது. மிளகு, சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் இதையும் அந்த சாதத்து மேல போட்டுடலாம். இதுல இஞ்சி கூட போட்டு தாளிச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பொங்கல்ல பால் ஊற்றணும். நான் ஒரு 200 ml பால் சேர்க்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நல்லா இந்த தாளிப்பு சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணும்போது ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கூட நீங்க பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை வெண்பொங்கல்னு கூட சொல்லலாம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா இப்படிதான் குழப்பா இருக்கணும். இந்த பொங்கலோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் தான் பெஸ்ட் காம்பினேஷன். இந்த வெண்பொங்கல் மாதிரி ஒரு சாப்பாடு என்ன கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஒரு பவர் ஹவுஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆனா நம்ம இந்த பொங்கலுடைய பேரையே கெடுத்து வச்சிருக்கோம். பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும், பொங்கல் சாப்பிட்டா மந்தமா இருக்கும்னு. உண்மையில அப்படி கிடையாது. ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னா இது வெண்பொங்கலை சொல்லலாம். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த மந்தத்தன்மையோ தூக்கத்தன்மையோ கண்டிப்பா இருக்காது. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற உணவு. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.